தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டசபை தேர்தல் எக்ஸிட்டிங் போல் என்னென்னவோ வந்தது. 2 நாட்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், தேர்தல் கருத்து கணிப்பு வந்து திணிப்பா தான் அமைஞ்சுது. அதாவது ஒரே ஒரு நேஷனல் இவங்க மட்டும்தான் விஜய் வந்து வெற்றி பெறுவார்னாங்க. அதே போல நமது முன்னாள் டிஐஜி ரவி அவர்கள் ஐபிஎஸ் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக இந்த முறை வந்து நான் சில போலீஸ் அதிகாரிகள்லாம் வைத்து நான் பார்த்த வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த வாட்டி வந்து வெற்றி வாகை சூடுவார்னாரு. அவர் சொன்னதான் நடந்தது. நிறைய விஷயங்கள் சாணக்கியாவுடைய பாண்டே அவர் வந்து 10 தொகுதி ஜெயிச்சா அரசியல் பேசுறதை விட்டுதான்ட்டாரு. இனிமே அவர் அரசியல் பேசுறதை விட்டுறத வந்து மிக நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எவ்வளவு பேரை வந்து தன் கிடுக்குப்பிடி கேள்விகளை வந்து வைத்தவர் இன்று ஒரு தப்பான கணிப்பு, ஒரு 10 தொகுதி கூட விஜய் வரமாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு 108 தொகுதியில வந்து வெற்றி பெற்றிருக்கு டிவிகே. பெரும்பான்மைக்கு 118 வேணும். அவர் திருச்சியை வந்து வாபஸ் பெற்றாலும் 107 தொகுதி இருக்கு. ஒரு 11 தொகுதி கூட்டணி ஆட்சியில வந்து கண்டிப்பாக வந்து அவர் ஏற்கனவே கூட்டணி ஆட்சி கொடுக்கிறேன்னு தான் விஜய் கூறியிருக்கிறார். ஒன்றும் ஒரு 2 வாரங்களில் கண்டிப்பாக முதலமைச்சராக டிவிகே உடைய விஜய் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார். கவர்னருக்கு வந்து அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, டிவிகே வெற்றி பெற்றது, யாரெல்லாம் வீழ்த்தப்பட்டு வெற்றி பெற்றிருக்கார்கள். முதலமைச்சர் ஐயா வந்து இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார், மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே போல ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வெற்றி பெற்றிருக்கார். முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வெற்றி பெற்றிருக்கார். கீதா ஜீவன் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் கீதா ஜீவன் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கார். மா சுப்பிரமணியம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். இது போல காந்தி, நாசர், ஆவடி நாசர்னு நிறைய அமைச்சர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். அதிமுக பொறுத்தவரை குறிப்பிட்ட 4-5 பேரை தவிர வளர்மதி அவர்கள், அது மட்டுமல்லாமல் நிறைய பேர், ஒரு பெரிய ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். இவர்களெல்லாம் வெற்றியை பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா விசில் சின்னத்துல புதியவர்கள் தான். இந்த புதியவர்களுக்கான ஆட்சியை, ஓட்டை, வாக்கை செலுத்திய எல்லா மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிகே உடைய ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம். இனிமே இதை பொறுப்பை உணர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சகாயராஜா அவர்கள் வரப்போவதாக செய்தி அறிந்தேன். அவரை போல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆலோசனைகளை கேட்டு டிவிகே தலைவர் அவர்கள் இது மட்டுமல்லாமல் வரப்போற கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று தமிழ் மீடியா என்டர்டெயின்மென்ட் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.